உதவி செய்யலாம். ஆனால் யாருக்கு உதவி செய்யணும் அப்படின்றதுல பிரச்சனை இருக்கு. என்ன பிரச்சனை? உதவி செய்கிறது என்ன பிரச்சனை சொல்கிறேன் கேளுங்க. இப்படித்தான் ஒரு ஆள் பையில் ஒரு 10,000 பணம் எடுத்துகிட்டு போகிறாரு. போகிறப்ப அதை எங்கேயோ தொலைச்சிடுறாரு. ஐயோ 10,000 பணம் தொலைஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி போய் பேப்பரில் விளம்பரம் கொடுக்குறாரு. இந்த மாதிரி என்னோடய பணம் தொலைஞ்சிருச்சு, இந்த பணத்தை கண்டுபிடிச்சி கொடுக்குறவங்களுக்கு 1000 ரூபா தரேன் அப்படின்னு சொல்லி பேப்பரில் விளம்பரம் பார்க்குறாரு. அந்த பணம் யாரோட கையில் கிடைக்கிது அப்படின்னா ஒரு ஏழை தொழிலாளி கையில் கிடைக்கிது. அவர் எதுக்கிட்ட அந்த பிரச்சனை, நம்ம போய் கொடுத்துருவோண்டா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கொடுக்குறதுக்காக போகிறார். போய் அந்த பணத்தை வாங்கும்போது அந்த பணத்தை தொலைச்ச ஆள் யோசிக்கிறாப்புல, ஆகா இவனுக்கு எதுக்கு இப்போ நம்ம வெட்டி 1000 ரூபா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி. அதாவது பணம் தொலைச்சப்போ ஒரு மாதிரி இருந்தார், அதே பணம் கைக்கு கிடச்சதுக்கப்புறம் எப்படி மாறுறாரு பாருங்க. அப்போ என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு, என்ன வெறும் 10,000 பணம் மட்டும் கொண்டு வரா, இதுக்குள்ளே ஒரு ரத்தின கல் இருந்துச்சு அப்படின்னு சொன்னோன்னா அவன் முழிக்கிறான் அந்த ஆள். ஆனால் இது மட்டும் தான் இருந்துச்சு, நான் எப்படி ரத்தின கல்லாம் நான் பார்க்கலன்னு சொன்னோன்னா, இல்லை அவன் சொல்லிட்டு பிரச்சனை போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போயிடுச்சு. போலீஸ் ஸ்டேஷன் போய் கடைசியில் நீதிமன்றத்துக்கு போயிடுச்சு. நீதிபதிகிட்ட இவர் சொல்கிறாரு, யார் இந்த 10,000 தொலைச்சவர், ஐயா நாங்கள் ரொம்ப நல்ல குடும்பத்துலேருந்து வந்தவங்கய்யா, நாங்கள் எந்த தப்புமே பண்ண மாட்டோம், எங்கள் வாயிலேருந்து ஒரு பொய் கூட வராது அப்படின்னு சொல்லி சொல்லும் போதே நீதிபதி புரிஞ்சுக்கிறார். சரி இவன் ஏதோ ஃப்ராடுத்தனம் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு, சரி சொல்லுங்கன்னா இந்த மாதிரி ரத்தனக்கல் வச்சுருந்தீங்கயா, பார்த்தா இவர் வெறும் 10,000 மட்டும் தான் கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி சொன்னோன்னா அவரை கூப்பிட்டு கேட்குறாரு, ஐயா 10,000 இந்த பையும் 10,000 தாங்க இருந்துச்சு, வேறு இல்லைங்கன்னு சொல்லும்போது, ஒரு பணத்தை எடுத்தவன் எப்படி கொடுக்குறக்கா வரும்போதே அவரோட குணம் தெரிஞ்சுக்க வேணாமா அப்படின்னு சொல்லி நீதிபதி புரிஞ்சுக்கிட்டு அவர் ஒரு தீர்ப்பு சொல்கிறார். என்ன தீர்ப்பு சொல்கிறார் அப்படின்னா, எப்பா இங்கே வா, நீ சொல்கிறது உண்மைதான், நீ பொய்யே சொல்ல மாட்டேன், உன் வாயிலேருந்து பொய்யே வராது, அதனால் இவர் கண்டெடுத்து கொண்டு வந்த பை உன்னோட பையும் இல்லை, அது உன்னோட 10,000 பணமும் இல்லை, அது வேறு யாரோ தொலைச்சிருக்காங்க, அவங்க வந்ததுக்கப்புறம் நாங்கள் அவங்கள்ட்ட கொடுத்துக்குறோம், நீ இப்போ கிளம்புப்பா, உன் பை வந்தால் அவங்கள்ட்ட சொல்கிறோம் போ அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட சொல்லவும், ஐயோ வந்த 10,000 போகுதுன்னு சொல்லிட்டு, ஐயா நான் பொய் சொன்னேன், 10,000 பையை கொடுங்கன்னு சொல்கிறாரு. பொய் சொன்னதுக்காக அவருக்கு ஒரு அபராதம் கொடுத்து அந்த பையை கண்டுபிடிச்சவர் அனுப்பிட்டாங்க. ஆக அவர் ஒரு நல்ல மனதோடு போய் உதவி செஞ்சு அந்த பையை கொண்டு போய் கொடுக்க போகிறாரு. ஆனால் அந்த பணம் அப்படின்ற பேய் இவர் எப்படி மாற்றிருக்கு பாருங்கள். இன்னொன்று, நாம் ஒருத்தவங்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்னா அதில் அவங்க நன்மை அடைய வாய்ப்பு உண்டு, நமக்கு அது ஒரு தீங்காமைய கூட வாய்ப்பு உண்டு. பார்த்து சூதானமாக உதவி பண்ணணும். சரியா?